நம்ம சூர்யா அவர்களோட நடிப்புல, நம்ம ஆர்.ஜே பாலாஜி அவர்களுடைய இயக்கத்துல, நம்ம ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் அவர்களுடைய தயாரிப்புல வெளியான திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு. ஸோ இந்த திரைப்படத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்து 6:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிக் சினிமாஸ் அதாவது சிவகாசியில இப்படி ஒரு தியேட்டர் இருக்கு. ஸோ அந்த தியேட்டர்ல போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, படம் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த படத்திற்கான என்னுடைய ஹானஸ்ட்டான ரேட்டிங்ஸ் என்ன? இந்த திரைப்படத்திற்கான என்னுடைய ரிவ்யூ என்னங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு சரி இவன் பேசியிருக்கிறது நல்லா இருக்குது, இவனுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு தோணுச்சுன்னா மட்டும் மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டு போங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு கடினமான டாஸ்க்கில் உங்களுக்கு கொடுக்க விரும்பல. ஜஸ்ட் லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ முதலாவது இந்த திரைப்படத்தினுடைய கதை என்னங்கிறத நான் ஸ்பாயிலர்ஸ் இல்லாமல் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் ஆக்சுவலி இதில் ஸ்பாயில் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம ஆர்.ஜே பாலாஜி அவர்கள் அவரோட இன்டர்வியூவில் என்ன சொன்னாரோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி கதையை வந்து எடுத்திருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் ஆக்சுவலி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு அநீதியான ஒரு விஷயம் வந்து நடக்குது. அந்த அநீதியான விஷயத்துக்கு கருப்பசாமி அவர்கள் உருவெடுத்து அதற்கான நீதியை வந்து வாங்கி தராரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய கதை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி நமக்கு ட்ரெய்லர் பார்த்தாலே தெரிஞ்சு இந்திரன்ஸுக்கும் அவருடைய பொண்ணுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நடக்குது. அந்த பிரச்சனைக்காண்டி நம்ம கருப்பசாமி அவர்கள் உருவெடுத்து அதற்கான நீதியை வாங்கி தராரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கதை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சொல்லியிருந்தாரு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, நிறைய கான்ஸ்பிரன்சி தியரிலாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. இதில் டபுள் ஆக்ஷன் வந்து நம்ம சூர்யா அவர்கள் வந்து பண்ணுறாரு. ஒன்று சரவணன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கருப்பசாமி அப்படிலாம் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி அப்படிலாம் கிடையாது. நம்ம சூர்யா அவர்கள் சிங்கிள் ஆக்ஷன் தான் பண்ணுறாரு. ஒரே ஆக்ஷனுங்க. அவர் கருப்பசாமியாக தான் வராரு. கிட்டத்தட்ட சொன்னப்போனால் லிட்ரலி கடவுளாக தான் வந்து அவர் வந்து வராரு. ஒரு மனுஷன் கேரக்டராக வந்து பார்த்திங்கன்னா அவர் வரல அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ அதேமாதிரி நம்ம சூர்யா அவர்கள் எத்தனை நாள் ஷூட்டிங் போனாருங்கிறது தெரில. கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் ஷூட்டிங்கே போயிருப்பார் போல். அவருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்தவே நான் பர்சனலி ஃபீல் பண்ணேன் அப்படி தான் சொல்லி ஆகணும். பட் அவருடைய கேரக்டருக்கு இந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தது கரெக்ட் தான். பட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குங்க, பிரித்து மேய்ஞ்சிட்டாருங்க. லிட்டரலாக சொல்லப்போனால் கடவுளே வந்து இந்த திரைப்படத்தை நடித்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ முக்கியமாக அங்கே கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் வரும். காந்தாராவே அந்த படம் வந்து மிஞ்சிருச்சு. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு படத்தில் நம்ம சூர்யா அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. லிட்டரலாங்க தியேட்டரில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து அவங்க தியேட்டரில் சாமி ஆட்டாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நம்ம சூர்யா அவர்கள் வந்து காட்டியிருக்காரு. ஸோ அதற்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு நம்ம இசை அரக்கன் சாய் அபியங்கர் அவர்கள் தாறுமாறான மியூசிக் போட்டிருக்காரு அப்படி தான் சொல்லி ஆகணும். லிட்டரலாக சொல்ல போனாங்க இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இல்லை அனிருத் சைன் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மியூசிக்கை பண்ணியிருப்பாங்களாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் அப்படி தான் சொல்லி ஆகணும். இதை ஏன் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ரஹ்மான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பீட்டெல்லாம் போட்டு தமன் மாதிரி அந்த மாதிரியான மியூசிக் வந்து பண்ண மாட்டார். நம்ம ரஹ்மான் வந்து என்னென்னாங்க லிரிக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு, டியூனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாரு. சும்மா எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அப்படியே அந்த அலற மாதிரியான ஒரு மியூசிக் வந்து பண்ணக்கூடிய ஆள் வந்து நம்ம ரஹ்மான் அவர்கள் வந்து கிடையாது. நீங்கள் இன்னொரு சைடு வந்து அனிருத்தை பார்த்தீங்கன்னா அவர் எலிவேஷன் சாங்லாம் பயங்கரமாக பண்ணுவார். லிட்டரலி சொல்லப்போனால் அவர் தான் எலிவேஷன் சாங்கில் கிங்கு, அவர் தான் டாப் 1 நம்பர் 1 கூட சொல்லிக்கலாம். பட் நம்ம சாய் அபியங்கரன் இந்த படத்தில் எந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த ட்ரெடிஷ்னல் மியூசிக்கை கையில் வந்து எடுத்துருக்காருங்க. இப்போ நீங்கள் அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருந்தாரு வைங்களேன், அந்த யூரோப்பியன் ஸ்டைலில் வந்து பண்ணியிருப்பார். பட் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் வைப் உங்களுக்கு தேவைப்படுது, அந்த ஒரு டிவோஷனல் வைப் வந்து தேவைப்படுது. நம்ம சாய் அபியங்கர் அவர்கள் அதை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. விஎம் மகாலிங்கம் அவர்களை கரெக்டாக அந்த லிரிக்கலில் யூஸ் பண்ணி அவருடைய ஓக்கலே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணி மிக்சிங்லாம் பயங்கரமாக பண்ணி லிட்டரலி தியேட்டரில் பார்க்கும்போது பிளாஸ்ட் அப்படி தாங்க சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாய் அபியங்கர் அவர்கள் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த காரணத்தை வச்சு நான் ரஹ்மானையும் அனிருத்தையும் வந்து டீஃபேம் பண்ணலாம் எனக்கு நான் விரும்பலை. ரஹ்மான் வந்து பார்த்திங்கன்னா அவர் மியூசிக் ஃப்ளேவரில் அவர் வந்து ஒரு கிங்கு. அதே மாதிரி நம்ம அனிருத் அவர்களும் அவரோட மியூசிக் ஃப்ளேவரில் அவர் வந்து ஒரு கிங்கு. அதே மாதிரி தான் நம்ம இளையராஜா அவர்கள், ஜிவி பிரகாஷ், தமன், ஹாரிஸ் ஜெயராஜ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மியூசிக் ஃப்ளேவரில் அவங்க கிங்கு. பட் நம்ம சாய் அபியங்கர் மாதிரி நிறைய கேள்விகள் வந்து வந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் ஃபுல்லாக லவ் சாங் தான் பண்ணுறீங்க, எப்படி இந்த எலிவேஷன் சாங் வந்து பண்ணுவீங்க, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற நிறைய கேள்விகள்லாம் இருந்துச்சு. அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பயங்கரமாக மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்.ஜே பாலாஜி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி ஆகணுங்க. அதாவது அந்த பழைய ஸ்டைல் அந்த கமர்ஷியல் சினிமாவை திரும்பவும் வந்து லைட்டாக ரீவிசிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் கருப்பு படம் எனக்கு இருந்துச்சு அப்படி தான் சொல்லுவாங்கன்னா, அந்த கோர்ட்டாக இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலில் போய் பிரியாணி சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி சீன்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ அதனால் அந்த கமர்ஷியல் சினிமாவை திரும்பவும் ரீவிசிட் பண்ணது ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அப்படி தான் சொல்லி ஆகணும். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு காமெடிக்கு பஞ்சம் இல்லை, ஆக்ஷனுக்கு பஞ்சம் இல்லை, லவ் வந்து இருக்காது. அதை யாரும் எதிர்பார்த்துட்டு போகாதீங்க.
மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா எமோஷன்ஸுமே இந்த படத்தில் இருக்குது அப்படி தான் சொல்லி ஆகணும். முக்கியமாக இந்திரன்ஸ் அவர்களுடைய ஆக்டிங்கும் பிரமாதமாக இருந்துச்சுங்க. அந்த மலையாளி கேரக்டரில் ஈவன் லுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டிஷாக ரொம்ப ரஸ்டியாக இருந்துச்சுங்க. நமக்கே வியூவர்ஸ்க்கு பார்க்கும்போதுல என்னடா இந்த மனுஷன் இவ்வளோ பாவமாக இருக்காரு அப்படின்னு வந்து தோணாச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரமாதமாக நம்ம இந்திரன்ஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருந்தார். ஸோ இந்த திரைப்படத்திற்கான அட்வான்டேஜஸ்னு பார்க்கல நான் இது மட்டும் தாங்க சொல்லுவேன். ஸோ டிஸ்அட்வான்டேஜ்னு ஆக்சுவலி பார்க்கும்போது எதுவுமே கிடையாது தான். பட் எனக்கு ஒரே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதை டிஸ்அட்வான்டேஜ்னு நான் சொல்லலாம், இல்லைனா என்னுடைய தனிப்பட்ட ஒரு பர்சனல் ஒப்பீனியன்னு சொல்லலாம். என்னன்னாங்க படம் வந்து ஒரு மாதிரி நல்லா காமெடியாக நல்லா என்கேஜிங்காக வந்து போயிட்டுருக்கு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்டென்ஸான ஃபைட் சீன் வந்து இருக்குது. ஸோ நமக்கு பார்த்தாலே தெரியுது காந்தாராவை இவங்க இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்துருக்காங்கிறது வந்து தெரியுது. ஸோ என்னோடய கேள்வி வந்து என்னென்னா, இப்போ காந்தாரா படத்தில் வந்து அவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு ட்ராக்லேருந்து போயிட்டுருக்கோம், ப்ளஸ் நல்லா ஒரு டிவோஷ்னலாகவும் போயிட்டுருக்கோம். அந்த படத்தை வந்து ஒரு ஃபேண்டசி லிமிட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காட்டியிருப்பாங்க. பட் கருப்பில் வந்து என்னென்னாங்க நல்லா காமெடி ட்ராக்லேயும் படத்தை கொண்டு போயிட்டு தாங்க ஃபேண்டசி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் அவ்வளோ இன்டென்ஸான ஃபைட் சீன் வந்து பார்த்திங்கன்னா கதைக்கு தேவையில்லைங்கிறது வந்து நான் நினைக்கிறேன். பட் ஆடியன்ஸ் வந்து ஏன் இதை டிஸ்அட்வான்டேஜாக சொல்லலாம் அப்படின்னா, நல்லா என்கேஜிங்காக படம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஃபைட் சீன் கடமத்தை தியேட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பின் ட்ராப் சைலன்ஸ் வந்து காட்டிட்டாங்க. லைக் எல்லாருமே உறைஞ்சி போய் நிற்கிறாங்கங்க. சூர்யா அவர்கள் நடிச்சிருக்காரா இல்லை உண்மையிலே கருப்புசாமி அவர்கள் வந்து அடித்து போட்டிருக்காராங்கிற மாதிரி எல்லாருமே அவ்வளோ பயங்கரமாக உறைஞ்சி போய் பார்த்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் காரணத்துக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா இதை நிறைய பேர் டிஸ்அட்வான்டேஜாக சொல்லலாம் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ எனக்கு பர்சனலி வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. தாறுமாறாக நம்ம சூர்யா அவர்கள் நடித்த காரணத்தினால அவ்வளவோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெகட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு வந்து அமையல. ஸோ மிற்றபடி பார்க்கல இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான கமர்ஷியல் சினிமா. ஒரு 2.5 மணி நேரம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போய் ஒரு பார்க்குற படமாக தான் கருப்பு திரைப்படம் இருக்குது அப்படி தான் சொல்லியாங்க. மிற்றபடி பார்க்கல ரெஃபரன்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது. எப்போல்லாம் படம் வந்து அப்படியே லைட்டாக கீழே போகிற மாதிரி இருக்கும் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ரெஃபரன்ஸ் போட்டு படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஹைலே மெயின்டைன் பண்ணிட்டாங்க அப்படி தான் சொல்லியாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் சிஎம் விஜய் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் வந்து இருக்குது. நம்ம சூர்யா அவருக்கே அவர் ரெஃபரன்ஸ் வந்து வச்சுக்கிட்டாரு. ஸோ சூர்யா அவர்களுடைய ரெஃபரன்ஸ் வந்து இருக்குது. ஹிப்பாப் ஆதி அவர்களோட ரெஃபரன்ஸ் வந்து இருக்குது. டிஎம்கேவோட ரெஃபரன்ஸும் இருக்குது அப்படி தான் சொல்லியிருக்கணும். லிட்டலாக சொல்ல போனால் டிஎம்கேவை கலாய்ச்சிருக்காங்க. அதனால தான் இந்த படத்தை வந்து ரெட் ஜெயின்ஸில் விற்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்தையும் சொல்லிட்டே அப்படின்னா நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் இந்த எல்லா ரெஃபரன்ஸையும் இந்த எல்லா காமெடி ட்ராக்கையும் நம்ம சூர்யா அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸையும் தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ ஒரு நல்ல திரைப்படமாக ஒரு நல்ல ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. ஸோ நீங்களும் திரைப்படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். ஸோ இந்த படத்திற்கான என்னுடைய ஹானஸ்டான ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 10 வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 8.5 வந்து கொடுப்பேன். ஸோ உங்களுடைய ரேட்டிங்ஸ் என்ன பார்த்தவங்க மட்டும் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ரேட்டிங்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.